இப்போ சீசனல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மழை காலம் வருது, என்ன மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்ள நேரிடும்? மழை காலம் வரும்போது ரொம்ப காமனாக நாங்கள் கண்ணில் பார்க்குறது வந்து கன்ஜங்டிவைட்டிஸ். கண்ணு கண்ணு நோயின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது கண் சிகப்பாக இருக்கும், அப்புறம் கண்ணில் இந்த அழுக்கு வரும், கண்ணில் தண்ணி வரும், கண்ணெல்லாம் வீங்கிட்டு இருக்கும், அந்த எமையெல்லாம் வீங்கிட்டு இருக்கும். கண்ணு சிகப்பாக இருந்தால் எல்லோரும் உடனே டாக்டர்கிட்ட வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டோடனே நம்ம பார்ப்போம். அதுலேயே பல வெரைட்டிஸ் இருக்குது. கிருமி வேறு கிருமி இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், அலர்ஜியாக இருக்கலாம். பட் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் ரொம்ப காமனாக இருக்கும். ரொம்ப தொத்து வியாதி இது. அதாவது ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க, அவங்க அப்பா தான் எடுத்துகிட்டு வராரு வீட்டுக்குன்னா, அவங்க ஒய்ஃப்க்கு வரலாம், வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வரலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப கன்டீஜியஸாக இருக்கிறனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கணும், தனிமையாக இருக்கணும். அந்த அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் தனிமையில் இருந்தால் நல்லது. அப்புறம் வந்து இந்த ஒரு கண்ணு அந்த அந்த எந்த கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை தொட்டுட்டு அடுத்த கண்ணை தொட்டால் அதுலேயும் வரும், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வரலாம். அதனால் அது கொஞ்சம் நம்ம தனியாக இருக்கணும். கருப்பு கண்ணாடி போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒயிட் கிளாஸஸ் போடணுன்னா போட்டுக்கலாம். அப்போ அந்த பரவறதை வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னா சமுதாயத்துக்கும் நம்ம வி ஆர் இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலிக்கு வரும், அப்புறம் பக்கத்து ஃபேமிலிக்கு வரும், அப்படி பரவிக்கிட்டே போகிறோம். எபிடமிக் மாதிரி ஆகிடும். எபிடமிக் கெரட்டோ கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி, இண்டிவிஜுவல் டியூட்டி. இது அது மாதிரி வந்ததுன்னா உடனே கண் டாக்டர் போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணோன்னா சமுதாயத்தில் பரவது கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம்.